ஃபவுண்டேஷன் மேக்ஸில் இண்டிசஸில் 7th ப்ராப்ளம் 2 பவர் 1/2 into 4 power 3/4 is equal to a fraction, a positive integer, a negative integer, none. இப்போ இந்த 2 பவர் 1/2ங்கிறது இந்த 2ங்கிறது ஏற்கனவே ப்ரைம் நம்பரில் இருக்குது, அதனால் விட்டுறலாம். ஆனால் 4 வந்து ஒரு ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ அது என்னவா இதே பேஸ்க்கு மாற்றணும். இந்த 2ங்கிற பேஸ்க்கே இது மாற்றணும். அப்போ 4 வந்து இந்த வகுத்தல் போட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 2 2s are 4ன்னு வரும். அதாவது 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் வந்து 4. அப்போ இந்த 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த 4 வந்து எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 4 வந்து எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அதாவது நம்ம இப்போ எப்படி எழுதியிருக்கோம்னா 2 பவர் ½ இன்ட்டு 2 ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/4 இப்படி எழுதியிருக்கோம். இந்த 4 மட்டும் இதே பேஸ்க்கு ஈக்குவலாக மாற்றிக்கிறோம். அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 2 2s are 4ன்னு இது அடிப்படும். 2 2s are 4ன்னு இது அடிப்படும். 2 into 3/4 மாதிரி அது 2 into 3/4னா 2 2s are 4ன்னு அடிப்படும். இந்த மாதிரி அடிப்படும். அப்போ 3/2ன்னு இருக்கும். அதாவது மிச்சம் இருக்கிறது வந்து 2 பவர் 1/2 இன்ட்டு 2 பவர் 3/2ன்னு இருக்கும். இப்போ இந்த ரெண்டு பேஸு மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, இது ஒரே 2 எழுதிட்டு இது ரெண்டையும் என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணி எழுதிடலாம். 1/2 + 3/2. அதாவது இதுக்கு ஒரு ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ரெண்டு ஏயாக இருந்தால் இந்த ரெண்டு ஏக்கு ஒரு ஏ போட்டுட்டு இந்த பவரை என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாம். எம் ப்ளஸ் என்னன்னு மல்டிப்ளிகேஷனில் இருக்கேன். அதை தான் நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு 2க்கு ஒரே 2 போட்டுட்டு இந்த பவரை ஆட் பண்ணிடணும். அப்போ 2 பவர் 1/2 + 3/2 காமனாக 2 1 + 3/2 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 4/2. 2 பவர் 4/2னா 2 ஸ்கொயர். அப்போ இது வந்து 4. அதாவது 2 பவர் 1/2 இன்ட்டு 4 பவர் 3/4ஓட ஆன்சர் வந்து 4. 4ங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், நெகட்டிவ் கிடையாது, ஃப்ராக்ஷன் கிடையாது. இது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். நம்ம கேட்டிருக்கிறது அது பாசிட்டிவ் இன்டீஜரா அப்படின்னு தான் கேட்டிருக்கே தவிர வேறு கேட்கல. அதனால் இதுக்கான ஆப்ஷன் வந்து பி. இது வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். இப்போ புரியுதா? இதே பேஸுக்கு இதை மாற்றிடணும். மாற்றி கேன்சல் பண்ணிவிட்டு பேஸ் ஒரே பேஸாக இருக்கிறதுனால ஒரே ஒரு நம்பர் போட்டுக்கிட்டு காமன் பேஸை போட்டு இந்த பவர்ஸை ஆட் பண்ணிடலாம். இது காமன் பேஸாக இருந்தால்தான் இந்த பவர்ஸை ஆட் பண்ண முடியும். ரெண்டுமே ஒரே பேஸாக இருந்தால் தான் பவர்ஸை ஆட் பண்ண முடியும். பவர்ஸை ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணையில் இது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜராக வந்துடுச்சு.